உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்ப இந்த 40 நாட்கள் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறோம். இப்போ கன்னி ராசி, இந்த கன்னி ராசிக்கு ஆகப்பட்டது இப்போ இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது கும்பத்துல, அதாவது மகரத்திலிருந்து பெயர்ச்சி ஆகி கும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. கும்பம் அப்படிங்கிறது கன்னி ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 6வது இடம். அப்ப இந்த 6வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது யோகம். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு, ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இந்த செவ்வாய் இணைவது உங்களுக்கும் யோகம்தான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை, ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது, அதனுடைய பார்வைகள் ஆப்பட்டு எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 6ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது உங்க ராசிக்கு 9ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பதால் அப்ப இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்? அப்ப கன்னி ராசிக்காரங்க இந்த 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள், நீங்க காலங்காலமாக பட்டு வந்த அவஸ்தைகள், அது போக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சபிச்ச மாதிரி இருக்குதே அப்படிங்கிற குழப்பங்கள், இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த 9ஆம் இடம் என்பது என்னன்னா, உங்களுடைய தோல்விகளில் இருந்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளில் இருந்து, நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விரக்தியிலிருந்து, அப்ப உங்களுடைய தோல்விகளை எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணும். அப்ப அந்த 9ஆம் இடத்து செவ்வாய் பகவானுடைய பார்வையாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட நடந்த தடைகள், சோதனைகள், தொழில் தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், இது எல்லாவற்றில் இருந்துமே உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கும். சார் நம்பலாமா சார்? கண்டிப்பாக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்து சனியும் அருமையான பலனை கொடுப்பாரு. இந்த 6ஆம் இடத்துல இருந்து இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அப்ப இந்த பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகளை சந்திச்சு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகள் இருந்தும் நீங்க பார்க்க போனா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியலையே அப்படிங்கிற வேதனை அந்த உள் மனசுல உங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் அது குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கும். அந்த குழப்பத்தை இது தீர்த்து வைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அதுபோக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்னன்னா, நீங்க இடம் விட்டு இடம் மாறி போகுது, தொலைதூர பயணத்தால் வெற்றி, அதே சமயத்துல இப்போ விசா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போறீங்க. அப்ப அந்த விசாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா
அந்த விசா கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும். அப்ப அந்த தொலைதூர பயணத்தால் வெற்றி. அப்ப தொலைதூரத்துல போய் இதற்கு முன்னாண்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க, அந்த வேலையில திருப்தி இல்லை, பிசினஸ்ல திருப்தி இல்லை அப்படின்னு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் விலகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ஒரு வேகமான கிரகம். அதே சமயத்துல எந்த கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நீங்க தெளிவான முறையில் இருப்பீங்க. ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. அந்த குழப்பத்திலிருந்து வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இது மட்டும் இல்ல, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க 8ஆம் பார்வையாக. அப்ப அந்த ராசியை அந்த செவ்வாய் பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு வீரம் வரும். எதையுமே சாதிச்சிருவோம், இதை நான் சாதிக்க போறேன், இந்த பிசினஸ் பண்ணி நான் சக்சஸ் பண்ண போறேன், இந்த வேலையில நான் சேர்ந்தே இந்த வேலையை நான் கண்டிப்பா சேர்ந்தே தீருவேன். ஸ்போர்ட்ஸ், அப்ப அந்த விளையாட்டுத்துறையில நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த விவேகம், அந்த வீரம், அந்த வெற்றி அப்படிங்கிறது நான் அடைஞ்சே தீர்வு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஆகப்பட்டது நம்மளுக்கு தலை தூக்கி நிற்கும். அப்ப இதனால கன்னிராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், தடைகள் இதுல எல்லாத்துல இருந்தும் மீண்டு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையினால உருவாகுது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது மதுரையில் சொக்கநாதர் திருக்கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு கன்னிராசியில பிறந்தவங்க போயிட்டு வருவது நல்லது. அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களாகப்பட்டது விலகி அவங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்களோ அந்த பிரார்த்தனை அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாகை சூடும். அப்ப நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போக நம்ம 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் முக்கியம். அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகளோ புத்திகளோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த கோல்சார பலன் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம்னா அதன் பிரகாரம் நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அப்போ உங்கள் ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது போக இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டால் கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆதரவு தெரிவிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.